இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அமலாக்கத்துறை அவரோட ஜாமீனுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து பிரமாண பத்திரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கு. ஈடியோட எதிர்ப்பை மீறி இப்போ கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த தேர்தல் களத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ், அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அந்த கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கைதே தவறு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு நாங்கள் இடைக்கால ஜாமீனை கொடுக்க இருக்கிறோம். ஏனென்றால் தற்போது இந்த வழக்கின் விசாரணை முடிவடைவதற்கு இன்னும் சற்று காலம் எடுக்கும். உச்சநீதிமன்றமானது வரும் மே 18ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையில் செல்ல இருக்கிறார்கள். எனவே தற்போது அந்த கால அவகாசத்தை மனதில் கொண்டு காலதாமதம் ஏற்படும், வழக்கு விசாரணை முடிய காலம் ஏற்படும். அதே போல உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு செல்ல இருப்பதால், எனவே இந்த இரண்டையும் மனதில் வைத்து அவருக்கு நாங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறோம் என முந்தைய விசாரணையின் போதே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது, தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை கடுமையான தங்களுடைய ஆட்சேபனை உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் அதே போல வாய்மொழியாகவும் வாதத்தின் போது முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது உச்சநீதிமன்றமானது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள். எனவே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தினமே வெளியில் வந்து நாளை தினம் முதல் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் அவர் அந்த இடைக்கால ஜாமீனானது ஜூன் 1ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் அடுத்த வாரம் முடித்து விடுவோம், அடுத்த வாரம் முடித்துவிட்டு வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறைக்கு பின்னர் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம். எனவே தற்போது இந்த இடைக்கால ஜாமீனை வழங்குகிறோம் என தெரிவித்திருக்கிறார். எனவே கெஜ்ரிவால் நாளை தினம் மூலம், அதாவது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தினம் முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். நாளை தினம் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும். எனவே அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காகவே தற்போது உச்சநீதிமன்றமானது இந்த இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறையினர் கடுமையான ஆட்சேபனை முன்வைத்தனர். ஆனால் எதனையும் ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் தற்போது வழக்கின் விசாரணை முடிவடைவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அதே போல கோடை விடுமுறையும் நாங்கள் செல்ல இருப்பதால் இந்த இரண்டு காரணத்தை முன்வைத்து தேர்தல் நடைபெறுகிறது. எனவே அவரை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தற்போது உச்சநீதிமன்றமானது இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள். திரு அரவிந்த் குணசேகரன், இது இடைக்கால ஜாமீன் தற்போது வழங்கப்பட்டிருக்கு. இந்த அபிடவிட் இடி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜாமீன் வழங்கினா அது ஒரு அன்பிரசிடென்டா மாறிடும் அப்படிங்கிற ஒரு வாதமும் அமலாக்கத்துறையால உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கணுமா? கெஜ்ரிவாலுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாகி இருக்கா? இது கெஜ்ரிவாலுக்கு மிகவும் சாதகமான சூழலாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அமலாக்கத்துறை கடுமையான தங்களுடைய ஆட்சேபனையை எழுத்துப்பூர்வமாக முன்வைத்தார்கள், வாய்மொழியாகவும் வாதத்தின் போது முன்வைத்தார்கள். அதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்காக உச்சநீதிமன்றம் யாருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது. அப்படி என்றால் நாளை ஒரு விவசாயி நானும் விவசாயம் செய்ய வேண்டும், எனவே எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என நாளை ஒரு விவசாயியும் கேட்கலாம். ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் இருப்போம், ஒவ்வொரு வேலை செய்பவரும் தாங்களும் இதே போல ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் முன்வைப்பார்கள். அதே போல ஒரு அரசியல்வாதி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அமலாக்கத்துறையின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் மட்டுமே கொடுக்க வேண்டும், அதாவது அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஜாமீன் கொடுக்கிறோம் என கூறவில்லை. உச்சநீதிமன்றம் ஏன் ஜாமீன் கொடுக்கிறார்கள் என இரண்டு கருத்தையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஒன்று, இந்த வழக்கு முடிவடைவதற்கு, இந்த வழக்கு விசாரணை முடிவடைவதற்கு மேலும் காலதாமதம் ஏற்படும். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் வரும் 18ஆம் தேதி முதல் கோடை விடுமுறைக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த இரண்டு தான் உச்சநீதிமன்றம் முன்வைத்துள்ள முதல் வாதம். இரண்டாவது, ஏன் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறார்கள் என்றால், இந்த வழக்கானது சிபிஐ இந்த வழக்கு பதிவு செய்தது ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு. ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆகஸ்ட் 2022, அதாவது 2 வருடங்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக டெல்லி முதலமைச்சர், அதாவது 2 வருடம் கழித்து தேர்தலுக்கு முன்பாக ஏன் கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறையிடம் கேட்கிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறை தெளிவான
எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. எனவே இந்த இரண்டு காரணத்தையும் முன்வைத்து வழக்கு முடிவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. வரும் 18ஆம் தேதி முதல் கோடை விடுமுறைக்கு செல்ல இருக்கிறோம். அதே போல 2 வருடம் வழக்கு பதிவு செய்து 2 வருடத்திற்கு கழித்து தேர்தல் அறிவிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பாக 10 நாட்களுக்கு முன்பாக இவரை கைது செய்திருக்கிறீர்கள். எனவே இந்த 2 காரணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் தற்போது தேர்தலும் நடைபெற இருக்கிறது. 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே அனைத்தையும் மனதில் வைத்துதான் உச்சநீதிமன்றம் தற்போது அவருக்கு இடைக்கால ஜாமீனை கொடுத்திருக்கிறார்கள். இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கு அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது ஒரு ஸ்ட்ராங்கான வழக்கில்லை, ஒரு வலுவான வழக்கு இல்லை. இது ஒரு வலுவான ஆதாரங்களையோ வலுவான வாதத்தையோ அமலாக்கத்துறை தற்போது வரை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க முடியவில்லை என்பதையும் இந்த இடைக்கால உத்தரவு காண்பிக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறை முடிந்த பிறகு ஜூலை முதல் வாரத்தில் இந்த உச்சநீதிமன்றம் மீண்டும் அமலுக்கு வரும்போது, உச்சநீதிமன்றம் செயல்பாட்டுக்கு வரும்போது இந்த வழக்கில் இறுதி உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த இறுதி உத்தரவும் தற்போதைய வாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உத்தரவும் கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. இது அமலாக்கத்துறைக்கு பெரும் பின்னடைவாகத்தான் வரப்போகிறது. இடிக்கு ஒரு பின்னடைவு இந்த விவகாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.